இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற சமையல் கொண்டக்கடலை புலாவ். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி, ஈஸியாக செய்யக்கூடிய சமையல், லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். பாஸ்மதி அரிசி, சாதா அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணீர் அதோட 2 மடங்கு 2 கப், கொண்டக்கடலை 1/2 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் உங்க கார தேவைக்கு, இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜைக்கரண்டி, தயிர் 1 மேஜைக்கரண்டி, கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு, தாளிக்க சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, உப்பு தேவையான அளவு, பட்டர் அல்லது நெய் அல்லது எண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ குக்கர் காஞ்சிருச்சு. அந்த குக்கரில் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்ட உடனே சிம்லேயே வைங்க அடுப்பை. ஏன்னா பட்டர் டக்குன்னு மெல்ட் ஆயிடுச்சுன்னா கருகிடும் அது. அதனால பட்டர் போட்ட உடனேயும் சிம்மில் வச்சுட்டு தாளிக்க கொடுத்த பொருட்கள்லாம் சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ண உடனேயும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஜஸ்ட் டேர்ன் ஆனால் போதும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அடுப்பை சிம்மிலே வைங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு போட்டோடனே அடி பிடிக்கும். கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இப்போ நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை மிளகாய் உங்கள் கார தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், கூடவோ குறைச்சலோ, அது உங்கள் கார தேவைக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பச்சை மிளகாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் வைங்க. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிங்க. தயிர் சேர்த்தோடனே நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இப்போ கொண்டக்கடலையே சேர்க்க போகிறோம். கொண்டக்கடலை முத நாளே நல்லா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அதை வேக வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேக வச்ச கொண்டக்கடலையே இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுருங்க. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா இதில் உப்பு கம்மி பண்ணி போடுங்க. அதில் போடலைன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தேவைக்கு உப்பை போட்டுங்க. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஓப்பன் பண்ண உடனே. ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி புதினாவையும் இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா பரட்டி விட்டுட்டு தேவைக்கு தண்ணீரை ஊற்றுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க, கொஞ்சம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதான்ட்டு. ஏன்னா கடைசியாக உப்பு போட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் உப்பு கூடவே இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் போடும்போது அது சரியாக ஆகிடும். ஸோ அவங்க பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை போட்டுங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிருந்த நம்ம பாஸ்மதி அரிசியை இதில் சேர்க்குறோம். இப்போ அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் நார்மலாக எப்படி வைப்போமோ ரைஸ் வைக்கிற மாதிரி தான், ஒரு விசில் ஹையிலையும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உடனே குக்கரை திறந்துடாதீங்க. நல்ல விசில் அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா மெதுவாக பரட்டி விட்டிங்கன்னா உடையாமல் இருக்கும். ஸோ இது எம்மியான நமக்கு சத்தான கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது சிலர் மேலே எலுமிச்சை பழமும் கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் விரும்பினா, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த ரைஸ் வைக்கும்போது பச்சை மிளகாவை எடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸில் வைங்க. இப்போது சத்தான ஆரோக்கியமான கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.